இந்த தண்டனை விவரம் அப்படின்றது இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தண்டனை விவரத்தை அறிவிக்க இருக்கிறார் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அவர்கள். பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரிவுகளின் அடிப்படையில் 20 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும், ஆனால் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வலியுறுத்திய கருத்தாக இருக்கிறது. இந்த சம்பவம் 2019 தமிழகம் முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து அது குறித்த ஆடியோக்கள் வெளியாகி வீடியோக்கள் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2019 பிப்ரவரி 12 பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் உலகிற்கு தெரிய வந்தது. 2019 பிப்ரவரி 24 இந்த வழக்கின் மீதான முதல் தகவல் அறிக்கை அப்படின்றது பதிவு செய்யப்பட்டது. ஏறத்தாழ 1 மாத விசாரணைக்கு இடையில இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பிறகு இது சிபிஐ விசாரணையாக மாறியது. தொடர்ந்து பல ஆண்டுகள் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரம் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து களத்திலிருந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய செய்தியாளர்கள். இந்த தருணத்தில் இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். இன்னும் சில நிமிடங்களில் தண்டனை விவரம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிபதி அவருடைய அறைக்கு வந்துவிட்டாரா, என்ன நடக்கிறது, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது வரை நீதிபதி அவரது அறைக்கு வரவில்லை. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது. கடந்த 1.5 மணி நேரத்திற்கு முன்பாக 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி நந்தினி தேவி அறிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தான் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரம் என்பது பிற்பகல் 12 மணிக்கு வெளியிடப்படும் என்று கூறியிருந்தார். இருப்பினும் 12 முதல் 12:30 மணிக்குள்ளாக இந்த தீர்ப்பின் முழு விவரம் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை நீதிபதி அந்த அறைக்கு வராத சூழலில் ஒரு சில நிமிடங்களில் அவர் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தீர்ப்பின் விவரம் என்ன என்று அறிவதற்காக இங்கு வழக்கறிஞர்களும் மாதர் சங்க நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினர் என அனைத்து தரப்பினரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த தீர்ப்பு, அதாவது குற்றவாளிகள் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்த நிலையில அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பும், அதே போன்று அவர்களது குடும்ப சூழ்நிலை மற்றும் வயது ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் ஏதாவது ஒரு விலக்கு அளிக்க வேண்டும், அதாவது குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று குற்றவாளிகள் தரப்பும் நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படும் என்ற ஒரு ஆவல் என்பது தற்போது அதிகரித்திருக்கிறது. இருந்தாலும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பை தற்போது நிலவி வருகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில மாதர் சங்க நிர்வாகிகள் நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளாகவே இங்கு இருந்த வழக்கறிஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் என அனைத்து தரப்பினருக்கும் இனிப்புகள் வழங்கி அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் குற்றவாளிகள் 9 பேருக்கும் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்று எதிர்பார்த்து அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்கள், அதிகபட்சமாக 12:30 மணி அளவில் இந்த தீர்ப்பு 9 பேருக்கும் என்ன மாதிரியான தீர்ப்பு என்பது முழுமையாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கௌதமி, அருண், தொடர்ச்சியாக அதாவது 12 மணிக்கு தீர்ப்பின் விவரம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 12:30 மணிக்கு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அங்கே நீதிமன்ற வளாகத்தில் இதுபோன்ற ஒரு சூழல் நிலவுகிறது. அங்கே மகளிர் அமைப்பினரும் இன்னும் பிற தரப்பினரும் அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவிக்கும் கருத்து என்னவாக உள்ளது அருண்? கௌதமி, அதாவது இந்த தீர்ப்பு இன்னும் ஒரு 12:30 மணி அளவில் வெளியாகும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல மாதர் சங்க நிர்வாகிகள் தற்பொழுதுதான் நீதிமன்ற வளாகத்திற்குள் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்த நிலையில நீதிமன்றத்திற்கு வெளியிலேயும் ஆங்காங்கே சில மாதர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் வருவதாக ஏற்கனவே மாதர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த தீர்ப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் மாதர் சங்கத்தை சார்ந்த பெண்களோ அல்லது வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெண்களோ நீதிமன்றத்திற்குள் வராமல் இருப்பதற்காக நீதிமன்றத்தின் அனைத்து வாயில்களிலும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய வழக்கமாக வரக்கூடிய காவல்துறையினர், அதே போன்று வழக்கு விசாரணைக்காக பல்வேறு வழக்குகளும் விசாரணைக்காக இன்று வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வரக்கூடிய குற்றவாளிகள், அவர்களுக்காக வரக்கூடிய உறவினர்கள், இவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். வழக்கிற்கு எந்தவித தொடர்பும் இல்லாத வேறு யாரும் நீதிமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படாத சூழலை தற்போது வரை நிலவுகிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த 3 வாயில்களிலும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய ஒவ்வொருவரையும் முழுமையான சோதனைக்கு பின்னரே அவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று காவல்துறையினர் மாற்று உடையில் நீதிமன்றத்திற்கு வெளியாக அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு பணியையும் தற்போது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு என்பது அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில அதுபோன்ற ஒரு அறிவிப்பு வரும் என்ற ஒரு சூழ்நிலையிலே இங்க இருக்கக்கூடிய அனைவருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அது போன்ற ஒரு அறிவிப்பு வராமல் அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 10 ஆண்டுகள் இது போன்ற ஒரு தண்டனைகள் அறிவிக்கப்படும் பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியில் ஏதாவது போராட்டங்கள் நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்துதான் தற்போது காவல்துறையினர் அதிக அளவிலான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்ற வளாகத்தை பொறுத்தவரை காலை முதலே இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 6 ஆண்டுகளாகவே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கு. எனவே நீதிமன்ற வளாகம் என்பது காலை முதலே ஒரு பரபரப்போடு தான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அருண், தொடர்ந்து இந்த 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புல இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் தற்போது இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பு இருக்கா, இல்ல வேறு சிறைக்கு மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா? அது குறித்து காவல்துறைக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா நீதிமன்றம்ல? நிச்சயமாக ஷாம், அதாவது ஏற்கனவே இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலம் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கான காரணமே அவர்கள் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்படும் பட்சத்துல அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது மத்திய சிறையை பொறுத்த வரைக்கும் உரிய முறையில் கொடுக்கப்படுமா, அல்லது அவர்கள் இந்த கோவை மத்திய சிறையில் ஏற்கனவே கைதிகளாக அடைக்கப்பட்டிருப்பவர்களுடன் ஏதாவது தொடர்பு வைத்திருப்பார்களா, இல்ல தொடர்பு வைப்பார்களா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்படாமல் சேலம் மத்திய சிறைக்கு அடைக்கப்பட்டிருந்தனர். தற்போது சேலம் மத்திய சிறையில் இருந்துதான் பலத்த பாதுகாப்புடன் இன்றைய தினம் காலை அவர்கள் கோவை மத்திய நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் இன்னும் சில நிமிடங்களில் அவர்களது தீர்ப்பின் முழு விவரம் அறிவிக்கப்படும் பட்சத்துல இந்த 9 பேரும் ஒரே சிறையில் அடைக்கப்பட மாட்டார்கள் என்பதுதான் காவல்துறையினருடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த 9 பேரும் ஒரே இடத்தில் அடைக்கப்படும் பட்சத்துல அவர்கள் மீண்டும் ஏதாவது அவர்களுக்குள் கலந்து பேசுவார்கள் அல்லது வேறு யாருடன் தொடர்பு இருப்பார்கள் என்ற அடிப்படையில அவர்கள் 9 பேரும் மாறி மாறி கோவை மத்திய சிறையில் 2 அதே போன்று சேலம் மத்திய சிறையில் 2 கடலூர் மத்திய சிறை இப்படி வெவ்வேறு சிறைகளுக்கு இவர்கள் மாற்றப்படுவார்கள் என்றுதான் கூறப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் இந்த தீர்ப்பின் முழு விவரம் வெளியிடப்படும் பட்சத்தில் அவர்கள் எந்த சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற விவரமும் அந்த தீர்ப்பினோடு சேர்ந்துதான் வெளியிடப்படும் என்ற கருத்தும் தற்போது நிலவி வருகிறது. இருப்பினும் அவர்கள் கோவை மத்திய சிறையாகட்டும் சேலம் மத்திய சிறையாகட்டும் எந்த மத்திய சிறைக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றாலும் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு வாகனங்கள் தற்போது தயார் நிலையிலேயே இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்களை அழைத்துச் செல்வதற்காகவும் காவல்துறையினரும் கோவையாகட்டும் சேலம் காவல்துறையினராகட்டும் இரு தரப்பினரும் தனியே அவர்கள் தயார் நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அருண், தொடர்ந்து இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 9 நபர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த தீர்ப்பு வரவேற்று மக்கள் அங்கு இனிப்புகளை கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க? நிச்சயமாக, அதாவது இந்த வழக்கு என்பது முக்கியமாக இளம் பெண்களை குறிவைத்து அவர்கள் இந்த பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கிறார்கள். இளம் பெண்களை குறிவைத்து அவர்கள் இந்த பாலியல் அத்துமீறலை செய்திருந்தாலும் அந்த இளம் பெண்களை மிரட்டுவதும் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதும் என்ற அதுபோன்ற ஒரு வீடியோ காட்சிகள் தான் அன்றைய தினம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்பொழுது இந்த வெளியாகி இருக்கக்கூடிய இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு என்பது அனைத்து தரப்பினரையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கு என்பது துவங்கிய காலத்தில், அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது மிகப்பெரிய அளவிலான அந்த போராட்டங்கள் என்பது மாநிலம் முழுவதும் வெடித்தது. குறிப்பாக கோவையை பொறுத்த வரைக்கும் கோவையாகட்டும் பொள்ளாச்சியாகட்டும் அதே போன்று பல்வேறு மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த வழக்குல உரிய விசாரணை நடத்த வேண்டும், உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். அந்த வழக்கு காவல்துறையினர் வசம் இருந்தால் அதற்கான உரிய ஒரு விசாரணை இருக்காது. எனவே அதற்கான தனி அமைப்பை உருவாக்க வேண்டும், இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அந்த பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது சிபிஐக்கே மாற்றம் செய்யப்பட்டது. இந்த சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்ட நாள் முதல் இந்த வழக்கின் விசாரணை என்பது ஒவ்வொரு நாளும் மிக ஒரு துரிதமாகத்தான் கொண்டு செல்லப்பட்டது என்று கூறலாம். சிபிஐக்கு மாற்றப்பட்டவுடன் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதாகட்டும், மாற்றியவுடன் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 4 பேர் கைது செய்யப்பட்டதும், அதே போன்று அந்த 9 பேர் கைது செய்யப்பட்ட சூழலில் அவர்களுடன் யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தார்கள் என்று அவர்களை வைத்து விசாரணை செய்ததாகட்டும். எனவே தொடர்ந்து ஒவ்வொரு விதமாக இந்த வழக்கின் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அதே போன்று மகளிர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருந்த சூழல்ல இந்த மகளிர் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணை என்பது கோவை நீதிமன்ற வளாகத்திலேயே அதற்குரிய தனி அறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அங்கு அவர்களை அந்த விசாரணைக்காக முழுவதுமாக அந்த அறை மூடப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டு இந்த விசாரணையாக நடத்தப்பட்டு வந்தது. இந்த சூழல்ல தற்போது இந்த வழக்கு மொத்தமாக முடிவடைந்து தற்போது தீர்ப்பும் அறிவிக்கப்பட உள்ள அந்த சூழல்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பைத்தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று இங்கு இந்த பேட்டியளித்த மாதர் சங்க நிர்வாகிகள் கூட இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, இது போன்ற ஒரு சம்பவத்தில் நாம் ஈடுபட்டால் மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடைக்கும் என்ற அச்ச உணர்வு என்பது ஒவ்வொரு மத்தியிலும் உருவாகும். அந்த ஒரு கருத்தை தான் தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.